ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரியா? நான் வந்து இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு உங்ககிட்ட கனவா வந்து வாங்கினேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கனவா வந்து வாங்கினேன். அந்த கனவை வச்சு சரி பிரியாணி செஞ்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வாங்கினது ஒரு 10-15 கனவா இருக்கும் பார்த்துக்கோங்க. 150 ரூபான்னு வாங்கினேன். அந்த கனவை வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி பண்ணினேன். கனவாய் வந்து கொஞ்சம் நல்லா மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் நல்லா அதில் ஒரு பிங்க் கலரில் ஒரு தொளி மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே மையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீட்டாக சுத்தமாக அந்த மை கலங்கிறாத மாதிரி நீட்டாக மெதுவாக எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா மை கலங்கிட்டுனா நல்லா இருக்க கருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ஆயிரும், கருகருன்னு இருக்கும். கனவா கழுவ கருப்பு மை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மை களைஞ்சிராமல் கவனமாக அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள அந்த ஒரு பிங்க் கலரில் ஸ்கின்னும் கொஞ்சம் நேரம் கொந்துச்சுனாலே அழகாக நம்ம அப்படி இழுத்தாலே அது அழகாக வந்துடும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி நான் நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இவ்வளோ கனவை தான் 150 ரூபான்னு வாங்கினேன். இதில் தலை உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. சிலர் வந்து தலை விரும்ப மாட்டாங்க. தலை வேண்டான்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தலை சாப்பிடுவீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. நான் உள்ளே இருக்கிறது நீட்டாக அந்த ஒரு மாதிரி குச்சி மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா கவிச்சு அடிக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் நான் சுத்தமாக அங்கே உள்ளே வச்சு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சோப் போட்டு கழுவி விட்டுட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கனவை வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த கனவாக்கு வந்து நான் மேரினேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கொஞ்சம் உப்பு, இது அவ்வளம் போட்டு நல்லா ஒரு பிசைஞ்சு நல்லா அந்த எல்லா மசாலாவும் அந்த கனவால் பிடிக்கிற மணிக்கு நல்லா விரசிக்கோங்க. அப்போ தான் அந்த இதில் வந்து அந்த கனவால் வந்து அந்த மசாலா எல்லாம் பிடிக்கும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரமாவது வைக்கணும். நான் இது வந்து தயிர் ஊற்றலை பார்த்துக்கோங்க. தயிர் ஊற்றாமல் தான் இது விரசி வச்சுருக்கேன். இன்னொன்று நான் வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக இருக்கும். சிலர் வந்து ரவுண்டாக கட் பண்ண மாட்டாங்க, சும்மா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுவாங்க. 2 கனவாயை கிழிச்சிட்டு அப்படி கட் பண்ணுவாங்க. நான் வந்து ரவுண்டாக தான் கட் பண்ணி எடுத்தேன். அப்போ அது வெந்து வரும்போதும் இந்த ரப்பர் பேண்டு மாதிரி அழகாக ரவுண்டாக அழகாக கிடக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் நான் அப்படி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்களேன், நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா கொஞ்சம் நேரம் அதில் அந்த மசாலா இதெல்லாம் பிடிக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் பிடிக்கும். அந்த இஞ்சி பூண்டு வாசனையும் கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் கனவால் உப்பு பிடிக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் இவங்களை கொஞ்சம் அப்படி நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். அப்போ தான் அதில் கொஞ்சம் எல்லாமே பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் இது ஒரு சைடில் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 கப் அரிசி எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த இவ்வளோ கனவாயும் வச்சு செய்கிறதுக்கு ஒரு 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கோர வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் நீட்டாக மட்டும் நல்லாயிருக்கும், உடனே வெந்துடும். அதனால் நான் அதை கோவரை வச்சு நல்லா ஒரு நம்ம இது செய்கிறதுக்கு முன்னே போட்டால் போதும். கனவாலாம் கழுவுனதுக்கு அப்புறம் தான் போட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஊறிட்டினாலும் நான் சீக்கிரத்தில் உடஞ்சிரும். அதனால் நான் ஏன்னா இது கனவா கழுவுன அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா. அதனால் நான் கனவா கழுவுனதுக்கப்புறம் தான் அதை வச்சேன். அதுக்கப்புறம் இதையும் நான் எதுக்கு இது பண்ணியிருக்கேன்னா, சில நேரம் நம்ம வந்து வெங்காயம் வந்து நீட்டமாக வெட்டுறது வந்து கட்டையில் வச்சு வெட்டுவோம் பார்த்திங்களா. அது இல்லாமல் நம்ம இந்த இதில் கூட வெட்டலாங்கிறதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் இதை வச்சு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம முட்டைக்கோஸ் கொண்டு இதில் இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா நீளமாக வருது பார்த்துக்கோங்க. நான் ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அழகாக ரிசல்ட்டு சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், நான் அந்த வெங்காயத்தை இதில் தான் வெட்டினேன். எப்படி அழகாக நீட்டமாக வந்துருக்குது பாருங்களேன், அழகாக வந்துச்சு. அதனால தான் நான் ஒரு வெங்காயத்தை மட்டும்தான் அப்படி அதில் வச்சு வெட்டினேன். மற்றபடி உங்கள்கிட்ட காட்டுறதுக்காண்டி அப்படி வெட்டி காட்டினேன். மற்றபடி நான் கட்டையிலே வெட்டிக்கிட்டேன். கேபேஜி இதில் வெட்டினீங்கன்னா நல்லா நீளமாக அழகாக வருது பார்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன் தெரியுமா? ஒரு 2 பல்லாரி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இந்த இது பேலீஃப் எடுத்திருக்கேன், ரம்பா இலை, ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறது தேவையான ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது பட்டை, கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தல் பொடி, அப்புறம் கொஞ்சோல மல்லிப்பொடி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள்லாம் போடணும். வாங்க நம்ம இனி இது வந்து பிரியாணி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கனவா பிரியாணி வந்து நான் தேங்காய் பாலில் தான் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ நான் குக்கரை வச்சுட்டு குக்கரில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய். இது வந்து பசு நெய் தான். இது வந்து இந்த நெய்
பால் இது பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கின நெய். இந்த நெய்யில் நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா காயட்டும். இந்த நெய்யும் தேங்காய் எண்ணெயும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த வாசனை பொருட்களை வந்து போட்டுக்கலாம். இதில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் இந்த பேலீஃபும் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன்லாம் போட்டுக்கலாம். பாருங்களேன், இதெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட காட்டி ஒத்தத்தையாக போட்டிருக்கேன். கிராம்பு எல்லாமே போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுங்க. ரொம்ப நான் வந்து பொன்னிறமாக வறுக்கலை பார்த்துக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜ் வரை தான் வறுத்தேன். பொன்னிறமாக வறுக்க வேண்டான்ட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இது பண்ணேன். கொஞ்சம் அந்த பிங்க் கலரில் வரும், பேபி பிங்க் மாதிரி, கொஞ்சம் அந்த கண்ணாடி இதில் வந்த மணிக்கு வரும், அந்த மாதிரி வர்ற அளவுக்கு தான் அதை நான் வந்து வதக்கி எடுத்தேன் பார்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வர கொஞ்சம் இது வதங்கிறதுக்கு வெங்காயமும் சீக்கிரம் வதங்கி வரணும். பாருங்களேன், நான் அதில் ஸ்லைஸ் பண்ணது எவ்வளோ சின்னதாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ தயிர் பச்சடிலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரொம்ப நைஸாட்டு நமக்கு வெங்காயம் வேணும் பார்த்திங்களா. அந்த டைம்லலாம் நம்ம கட்டையில் வச்சு கத்தியை வச்சு அப்படியே பார்த்து மைன்யூட்டாக கட் பண்ணணும். இது நம்ம இந்த இதில் வந்து நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக அந்த நைஸாக வந்துச்சு பார்த்துக்கோங்க. பாருங்களேன், அந்த வெங்காயம் எப்படி சின்னதாக இருக்குது பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அது கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து டக்குன்னு இப்போ இது பண்ணணும், இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கோ பிரியாணிக்குமே வெஜிடபிள் பிரியாணிக்குமே நமக்கு நீட்டமாக வேணும், கேப்சிகம்லாம் நீட்டமாக வேணும். அந்த ஒரு இதை வச்சு அந்த ஒரு கட்டரை எடுத்து வச்சு மல்லன்னு நீங்கள் அந்த இதுலேயே திருவிடலாம். கேரட் கொண்டு நீளமாக சூப்பராக வருது. நான் சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, அவங்களுக்கு வருதான்னு. ஏன்னா நம்ம இப்போ முட்டைக்கோசுலாம் நீட்டமாக பார்த்து கேரட்டெல்லாம் 2 வெட்டி 4 வெட்டி பிரித்து வெட்டுறதுக்கு இந்த ஒரு இது இருந்தால், டூல் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக இது பண்ணிடலாம். இதுக்கு நம்ம போய் பணம் கொடுத்து கட்டர் அது இதுன்னெலாம் வாங்கிட்டு இருக்கோண்டா. இந்த இதுலையே எல்லா பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நான் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி இதையும் போட்டு நல்லாவே அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போயிடணும் பார்த்துக்கோங்க. போனதுக்கு அப்புறம் தான் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி நம்ம செய்யும்போது அந்த கவிச்சை இல்லாமல் நல்லாயிருக்கும். அதேமாதிரி கனவாவும் நமக்கு இதில் வெந்துடும். நான் வந்து கனவை வந்து இந்த இது போட்டதுக்கப்புறம் இந்த இதில் தான் கனவையும் போட்டு வதக்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், லைட்டாக தான் கொஞ்சம் ஒரு இது தான் கனவா வந்து எனக்கு ஒரு விசிலே அப்படி சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்துருந்து பார்த்துக்கோங்க. கனவையும் இதில் போடுங்க. பாருங்களேன், நான் அந்த இதில் போட்டுக்கணும் எப்படி ரவுண்டாக அழகழகாக கிடக்குது பாருங்களேன். அதை வந்து பார்க்கறதுக்கு இந்த சிப்ஸ் மாதிரி இந்த குட்டி பொரி மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதை உங்கள்கிட்ட தூக்கி காட்டியிருக்கேங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ரவுண்டாக போடணும், அந்த ரிங்கு கையில் போடுற மோதிர மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் நம்மகிட்ட இப்படி இதாக செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தோம்னா சாப்பிடுவாங்க இல்லையா. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி போடுங்க நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலாவும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கரம் மசாலா வந்து நான் வீட்டிலையே ஆல்ரெடி ரெடி பண்ணதாக இது நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு கன்னியாகுமரி சைடுங்கிறதுனால கன்னியாகுமரி சைடு எங்களுக்கு வந்து இந்த மசாலா பொருட்கள் வந்து கன்னியாகுமரியில் வந்து சேல் பண்ணுவாங்க. எல்லா வாசனை பொருட்களும் தனித்தனியாகவும் கிடைக்கும், நமக்கு வேணால் வாங்கிக்கலாம். இல்லைன்னா கவரும் வச்சுருப்பாங்க மொத்தமாக. அதில் மொத்தமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். பேலீஃப், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே அதில் இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ தனித்தனியாக வேணும்னா தனித்தனியாக வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கி நம்ம வறுத்து திரிக்கனாலும் திரிச்சிக்கலாம். நான் எல்லாம் தனித்தனியாகவும் வாங்கினேன், மொத்தமானதும் வாங்கி சேர்த்து திரிச்சு வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ இது இந்த கனவால் ஏற்கனவே உப்பு பிடிச்சிருக்கும், அதனால் உப்பு வந்து நீங்கள் தேவையானது பார்த்து போட்டுக்கோங்க, சரியா. இப்போ நான் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன். உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நல்லா வதங்கினப்புறம் பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்களேன். கனவாவும் வந்துருச்சு. நான் இது கனவாவும் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஒரு விரலுக்கு போட்டுடலாம் அந்த கனவா எடுத்து மோதிர மாதிரி இருக்குது பாருங்களேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்யலான்ட்டு தேங்காய் பாலில் தான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. தேங்காய் பாலில் வந்து பண்ணும்போது இன்னும் நல்லா மணமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எனக்கு இதில் வந்து நான் நெய்யை ஆட் பண்ணேன், தேங்காய் ஆட் பண்ணேன், தேங்காய் பாலை இதுவும் ஊற்றினேன். ஆனால் இதில் வந்து எனக்கு ரொம்ப ஆயிலியாக அப்படிலாம் இல்லை பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்துச்சு.
நான் அந்த தேங்காய் பாலும் எடுத்து வச்சு ஊற்றிருந்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து 3 கப்பு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து 1 கப்புக்கு வந்து 1.5 கப் அளவு வச்சு தான் பால் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு மொத்தம் 3 கப்புக்கு வந்து 4.5 கப்பு பால் ஊற்றினா போதும். நீங்கள் வந்து ரொம்ப தேங்காய் பால் ஊற்றிக்க வேண்டாம், தேங்காய் கம்மியாக பால் ஊற்றிட்டு ஊற்றினாலும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை ஊற்றிட்டு மீதி தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு 4.5 கப்பும் தேங்காய் பாலே ஊற்றிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. பால் நான் புளிஞ்சு வச்சுருந்ததில் இருந்து, அதனால் நான் அதை அப்படியே ஊற்றிக்கிட்டேன். நான் இப்போ 4.5 கப்பு அளந்து இதை ஊற்றிட்டு, நான் இது கொதியெலாம் வர விடலை பார்த்துக்கோங்க. கொதி வராமலே, ஏன்னா நம்ம அரிசியும் நமக்கு கோந்திருக்கும். எனக்கு இது அந்த அரிசி வந்து இந்த பாஸ்மதி அரிசி வந்து ஒரு விசில் வச்சாலே போதும் பார்த்துக்கோங்க. ஒரு விசிலுக்கே கரெக்டாக வெந்து வந்துடும். அந்த ஒரு விசில் வந்து நீங்கள் ஸ்டீம் போகிற வரை வெயிட் பண்ணாலே சாதம் உடஞ்சி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் எனக்கெல்லாம் ஒரு விசில் வந்து அந்த ஸ்டீமை நம்மளே எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு பார்த்தோன்னா அப்படி ஒத்தையாக உதிரியாக சூப்பராக வரும் பார்த்துக்கோங்க அரிசி. அப்படி தான் வந்து நான் வந்து இதை வந்து வச்சேன். எனக்கு அப்படி தான் கரெக்டாக இருக்குது. இந்த குக்கர் இதுக்கு அப்படி கரெக்டாக வருது. இந்த மாதிரி தான் வாங்கினேன். நீங்களும் கன்னியாகுமரி சைடெல்லாம் வந்தீங்கன்னா இந்த இது பட்டை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தனியாக உங்களுக்கு வேணும்னா வாங்கி கொண்டு போய் வீட்டிலையே ஒரு இரும்பு சட்டிலையோ இல்லை மண் சட்டிலையோ வறுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வீட்லேயே மிக்ஸி சாரில் திரித்து வச்சுக்கோங்க. இது நல்ல மணமாக இருக்கும். பெருஞ்சீரகம் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். என்னென்னலாம் அங்கே இருக்குன்னு, என்னென்ன வாசனை பொருட்கள் உண்டோ எல்லாமே கன்னியாகுமரியில் கிடைக்கும். நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். வாங்கிக்கலாம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றினோன்னே எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு கலக்கிக்கிறேன். அப்போ தான் ஒரே இதில் என்ன அப்படியே இருந்து கீழே இருந்துடும். அதனால் நான் கலக்கிக்கிட்டு எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா நான் கனவாக ஊற வைக்க உப்பு போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் மசாலா வேகிறதுக்கும் உப்பு போட்டிருந்தேன். அதனால் நான் உப்பு கரெக்டாக இருக்கேன்னு பார்த்துருந்தேன். இப்போ உங்களுக்கு உப்பு கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவை, எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டது கரெக்டாக இருந்ததுனால சரி உப்பு போதும், கொஞ்சம் தூக்கலாக வேணும், நம்ம குருமா எதுவுமே சேர்த்துக்கலை, இப்போ வெறும் இந்த ரைஸே சாப்பிட்றோன்னா உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ மற்ற இதுக்கு நம்ம குருமா வைக்கிறோம், குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்றோம், அது போட்டுக்கலாம். அப்படின்னா உங்கள் விருப்பம்தான். உப்பு நீங்கள் பார்த்து, ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு இருக்கும் தெரியும் இல்லையா, உப்பு போடுவோம். இப்போ லாஸ்ட்டு நான் இதில் என்ன ஊற்றுறேன்னா தயிர் ஆட் பண்ணல பார்த்துக்கோங்க. அதனால் நான் லெமன் மட்டும் புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். ஒரு அரை லெமன் தான் புளிஞ்சு ஊற்றுறேன். சீடை எடுத்துகிட்டு நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. அந்த லெமனையும் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. எனக்கு பாருங்களேன், ரைஸ் வந்து நல்லா ஊறி போய் ரெடியாகி இருக்குது. அந்த ரைஸில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம வந்து கரெக்டாக 4.5 கப்பு நான் வந்து ஊற்றிட்டேன். அப்புறம் இன்னும் தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து அது இன்னும் அதிகமாயிரும். அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். கீழெல்லாம் தண்ணியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. உதிரியாக வராது, ஒட்டிக்கிட்டு பசை போல் இருந்த மாதிரி இருக்கும். அதனால் அரிசி போடும்போதும் நீங்கள் வந்து கையால் எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்ட்ரீமரில் வச்சு கொஞ்சம் நேரம் அந்த இது தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அப்படி தட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக அது தண்ணி இல்லாமல் பார்த்து நீங்கள் கையை வச்சு எடுத்து போடுங்க. நான் வந்து எனக்கு கீழே அடியில் கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து கையால் தான் எடுத்து போட்டு தண்ணியெல்லாம் கீழே வந்து ஊற்றிட்டு தான் அதில் போட்டேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு அந்த பால் வந்து கொஞ்சம் சூடாகட்டுங்கிறதுக்கு கொதிக்க விடலைன்னா கொஞ்சம் சூடாகி வரட்டுன்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அரிசி வந்து எடுத்து போட்டேன் பார்த்துக்கோங்க. சுற்றி நல்லா அப்படியே தூவி விட்ட மாதிரி விட்டேன். எனக்கு வந்து இது போடும்போது கரெக்டாக இருந்துச்சு, உப்புலாம் கரெக்டாக தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் அதை ஒரு விசில் வச்சு எடுக்கும்போது அந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மணமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதேமாரி நம்ம இந்த நான்வெஜ் ஐட்டங்களுக்கு இந்த ரம்பா இலெல்லாம் போட்டோன்னா ரொம்ப மணமாக இருக்கும். அது வந்து சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கா இல்லையோ, அந்த ரம்பா இலை போட்டிங்கன்னா அந்த மணம் வந்து பக்கத்து தெரு வரை மணக்கும். இதுதான் என்னமோ தெரியல, இந்த நான்வெஜ் ஐட்டங்களுக்கு ரம்பா இலை வந்து எல்லா இடங்கள்லையும் நம்ம விசேஷ வீடுகளில் முதற்கொண்டு ஆட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. ரம்பா இலை வந்து வீட்லேயுமே வளர்க்காங்க. இது வந்து ஒரு இந்த லில்லிப்பூ செடி இலை மாதிரி தான் இருக்குது. அதுக்காண்டி மாற்றி லில்லிப்பூ அந்த செடி வந்து கவனமாக பார்த்து தான் இது பண்ணணும். இங்கே வந்து எங்கள் ஊர் சைடுகளில் கன்னியாகுமரியில் நிறைய பேர் வீட்டில் வந்து வளர்க்குறாங்க. இது வந்து நீங்கள் ஒரு சின்ன கன்று வச்சாலே போதும், அப்படி புதற்காடு மாதிரி வளர்ந்துரும் பார்த்துக்கோங்க. புதர் மாதிரி தான் வளர்ந்துருக்கும். வெட்ட அப்படி தழுத்து போகும். அந்த அளவுக்கு காடு மாதிரி அந்த செடி வளரும் நீங்கள் தரையில் வச்சு விட்டிங்கன்னா. அதே இது நீங்கள் தொட்டியில் வச்சாலும் அதில் சின்ன மீடியம் சைஸ் கண்ணாட்டு நிறைய பக்க கன்று போட்டு அதுலேருந்தே அந்த ஒரு செடி வேர்லேருந்தே நிறைய போட்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வாங்கி வைங்க. அது தேவை தான். நம்ம எல்லாம் இதுக்கு இப்போ நம்ம ஒரு சூப்பு பண்ணுறோன்னாலுமே அது போட்டு இது பண்ணும்போது சிலர் வந்து வாசனைக்கே சாப்பாடு எடுத்துப்பாங்க.
வாசனை நல்லா இருக்கா அப்படி பார்த்து சாப்பிட்றதும் உண்டு. நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடுல வந்து மனம் தான் ரொம்ப முக்கியமாக, நறுமணம்னு தான் சொல்லுவாங்க. மனம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இதுக்கு நம்மளால எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அந்தளவு இது பண்ணலாம். நான் அதனால் ரம்பை எங்கேயுமே கடைகள்லேயுமே ரம்பா இலை வந்து கிடைக்கும் பார்த்துக்கோங்க. ரம்பை வந்து கிடைக்கும். நம்மளுக்கு சும்மாவே நம்ம ஜாமான் வாங்கினோன்னா சும்மாவே தருவாங்க. மல்லிக்கீரை, புதினா இலை அப்படி கேட்கும்போது ரம்பை இலையும் தருவாங்க. உங்களுக்கு அப்படி வாங்கும்போது ஏதாவது கடைகளில் வேர் வச்சு கிடச்சேன்னா வாங்கி வீட்டில் நட்டு வச்சு பாருங்கள் வரும். அதுக்கப்புறம் நான் ரம்பையும் இங்கே பாருங்கள் அப்படி மேலால் அப்படி தூவி விட்டுட்டு மல்லிக்கீரையும் அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டு ஏன்னா ரொம்ப நான் சூடு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வைக்கிற அந்த மாதிரி வைக்கல பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு நான் இந்த அரிசி வந்து அப்படி நம்ம அவ்வளோ தூரம் வச்சு எடுத்து இது பண்ணோன்னா குழஞ்சி அப்புறம் சாப்பிட முடியாது, அப்புறம் களி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த இது ரொம்ப கொதிக்க வச்சு விடலை. நான் இப்படி இதெல்லாம் போட்டுட்டு இங்கே பாருங்களேன், எனக்கு அந்த சூடு ஆகிட்டு கொதிக்கலாம் விடலை. இந்த நேரம் கடைசியில் நான் குக்கரை மூடுறதுக்கு முன்னே எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. அந்த இது இல்லை. ஏன்னா அரிசிலாம் போட்ட பிறகு அந்த உப்பு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருந்த மணிக்கில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இதுக்கு வந்து தயிர் பச்சடியும் முட்டையும் மட்டும்தான் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து குருமா தனியாக வைக்கல. அதனால் கொஞ்சம் உப்பு தூக்கலாக போட்டால் தான் தனியாக ரைஸ் சாப்பிட நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. அதனால் கொஞ்சம் உப்பும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி போட்டதுக்கப்புறம் எனக்கு உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் போட்டுக்கிட்டு கொஞ்சம் உப்பும் சுல்லாக போட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நான் குக்கரில் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு விசில் தான் வச்சேன் பார்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் கீழே ஒட்டாமல் நல்லா ஒரு கிளறிக்கோங்க. அடியிலே அப்படி தங்கியிருந்து அப்படி 3:30 மணிக்கு மூடிடாதீங்க. அப்புறம் வந்து ஏன்னா அந்த மசாலா கனவா இது வந்து எல்லா இதுலேயும் வந்து நமக்கு வந்து பிடிச்சிருக்கணும். சுற்றி எல்லாம் மேலே வரலாம் நல்லா வரணும். அதனால் ஒரு கிளறிட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் பார்த்துக்கோங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சா போதும். சரியா? நான் வந்து அதுவும் வந்து அந்த ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேம் சிம்மில் வைக்கிறது எதுவுமே வைக்கலை. அந்த ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது அந்த ஒரு விசில் வர்றதுக்குள்ளே நான் தயிர் பச்சடிக்கு வந்து வெங்காயம் வெட்டி அதையும் நீட்டாக நல்லா உதிரியாக எடுத்து வச்சுட்டேன். அது தயிர் ஊற்றுறதுக்கு முன்னே நான் கொஞ்சம் மல்லிக்கீரை உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டு நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோன்னா அந்த டேஸ்டெல்லாம் அப்படியே இறங்கி அதில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த பச்சை மிளகா கொஞ்சம் அந்த காரம் இதெல்லாம் அந்த வெங்காயத்தில் இறங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுல்லாக இருந்த மாதிரி இருக்கும் தொட்டுக்கிறதுக்குங்கிறதுனால நான் அதை நல்லா ஒரு பெச கையை வச்சு நல்லா பிசைஞ்சி வச்சு கொஞ்சம் நேரம் உப்பெல்லாம் போட்டு அது கொஞ்சம் அதையும் மேரினேட் பண்ணி தான் வச்சேன். அதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வெங்காயத்துலலாம் உப்பு காரம் வந்து கரெக்டாக பிடிக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம முதலையே உப்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த வெங்காயத்துலேயும் அந்த உப்பு பிடிச்சி நல்லா இதாக இருக்கும். கையை வச்சு நல்லா உதிரியாக அந்த வெங்காயத்தை வந்து ஒத்தையாகவும் உதுத்து விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் முழு நீளமாட்டு கட் பண்ணி போடலை. அந்த முழுசாக கட் பண்ணி அதை டபுளாட்டு கட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டையாட்டே கட் பண்ணி தான் அந்த கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா போட்டு பெசன்னு நல்லா பிசைஞ்சேன். கையை வச்சு நம்ம எந்த அளவுக்கு அதை மசிச்சு கொடுக்கோமோ அந்த அளவுக்கு அந்த வெங்காயத்தில் உள்ள சாறும் இறங்கி அந்த பச்சை மிளகாயில் உள்ள சாறும் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நான் நல்லா பிசைஞ்சு அதை வந்து உப்பு பிடிக்கட்டும்னு ஊற வச்சுட்டேன். இது விசில் வந்து நமக்கு ஒரு விசிலுக்காண்டி நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஒரு விசில் வந்துட்டுனா நான் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ரைஸ் எந்த அளவு பக்குவமாக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஒரு விசில் வந்துட்டு நான் ஸ்டீமரை நானே விசிலையும் தூக்கி விட்டுட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இங்கே பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். விசிலை தூக்கி விட்டு பாருங்களேன் எப்படி கனவா பிரியாணி வந்து ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல, அழகாக ஒத்தையாக வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க. இதை வச்சு கிளறுனா உடஞ்சிருங்கிறதுக்காண்டி நான் வந்து ஃபோக் ஸ்பூன் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் எடுத்து விட்டு காட்டினேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே எப்படி டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கிறதுல கனவா பிரியாணி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பிள்ளைங்க மிச்சமே வைக்காமல் சாப்பிட்டாங்க. பசங்களும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த கனவா பிரியாணி வந்து நான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைமே எனக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்து பார்த்துக்கோங்க. இறால் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணிலாம் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம கனவா பிரியாணி செஞ்சு கொடுப்போமேன்னு பண்ணேன். பாருங்களேன் எப்படி ரவுண்டாக மோதுற மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரியா? செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி இங்கே பாருங்கள், அந்த கனவா பீஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். எவ்வளோ அழகாக வந்து இது அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.